ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நியூ அப்கமிங் ஈவெண்ட்ஸை பற்றி தான் இனி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்கமிங் ஈவெண்ட்ஸ். நான் இனி அதுக்கு சேஞ்ச் ஆகலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட்ஸை பற்றி டவுட் இருந்துச்சா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அதில் ஃபஸ்ட் ஈவெண்ட் என்னென்னா கோல்ட் ராயல் பண்டல். அதாவது இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ஃபீமேல் பண்டலை மாற்றிட்டு இப்போ மேல் பண்டல் கொண்டு வர போகிறாங்களா. சம்மருக்கு மொத்தம் 5 பண்டல் வர போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை அந்த ஒன்று தான் உள்ளே கன்ஃபார்மாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த கோல்ட் ராயலுக்கு முன்னாடி ஒரு சோகமான விஷயம். அது என்னென்னா, நம்ம இனி M1887 அதாவது டபுள் பேரில் இனி உள்ளே பார்க்க முடியாது. என்ன ப்ரோ சொல்கிறா, நம்ம கேமுக்குள்ளே இனி டபுள் பேரில் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டால், ஆனால் ஆமாம். அதுவும் இல்லாமல் அந்த டபுள் பேரில் இருக்க அந்த ரீலோட் எமௌண்ட்டையும் தூக்கிட்டானுவோ, டபுள் பேரிலோட டேமேஜையும் குறைச்சிட்டானுவோ. கரீனாக்காரன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பாக நம்மளுக்கு வச்சுக்கிட்டு இருக்குள்ள தான் அதை பற்றி எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பு கிடச்சிது. இதான் அந்த வீடியோ கிளிப்பு. இங்கே பாருங்கள், இது நார்மல் M1887 இது பாரு, நான் புல்லட்டு கீழே இறக்கி போட்டேன். இருந்தாலும் அது திருப்பி வருது. நான் ஹெட்ஷாட்டு தான் வைக்கிறேன், அது நிலத்தை நோக்கி தான் அடிக்குது. இந்த M1887 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னா, என்ன ப்ரோ சொன்னியே கோல்ட் ராயல் பண்டலை காமிச்சியான்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று ஓடலாம். நான் இப்போ அந்த கோல்ட் ராயல் பண்டல் தான் காமிக்க போகிறேன். அந்த கோல்ட் ராயல் பண்டல் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். டாப் ஆஃப் கிளாஸ் பண்டல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் நார்மலாக உள்ள மாஸ்க் இருக்குது, ஆனால் வெளியே மாஸ்க் இல்லை. இது கண்டிப்பாக இன்னும் 2 டேஸில் வந்துடணும்னு போட்டிருக்காங்க. 2 டேஸ் வர வெயிட் பண்ணுறவங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஈவெண்ட் என்னன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சட்டையெல்லாம் நம்ம போட்டு பார்த்துருவோம். ஷூ இதான், பேண்ட்டு தான் பாருங்கள். இதான் அந்த ஹேரு. பார்க்க கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறதால இருந்தாலும் இது பார்க்க கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. நான் இந்த பண்டலுக்கு நீங்கள் இந்த பண்டலை எடுப்பீங்களா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஈவெண்ட் என்னவா பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த ஈவெண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவெண்ட். நான் அதை கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் ஒயிட் ஹட்டை தெரிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரம்ஜான் ஈவெண்ட்டு. ஆமாம், அடுத்து நம்ம ரம்ஜான் ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த ரம்ஜான் ஈவெண்ட்டில் புதுசாக M1887 வந்து ஒரு ஈவோ கன் அமைச்சிருக்காங்க. ஏன்னா அதோட பவர்லாம் மைனஸ் பண்ணி இப்போ புதுசாக கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறதால அதை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்ட்டு புது புது ஈவோ ஸ்கிட்னா அவன் விட போகிறான். அதில் ஒரு ஈவோ ஸ்கிட் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், கீழே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் நான் சொன்ன அந்த M1887 ஸ்கின் 2.0 போட்டிருக்கு. இது பார்க்க அப்படியே அந்த மணலில் அந்த ரம்ஜான் கலையை அப்படியே காமிக்குது. இதான் அந்த ஈவோ ஸ்கின்னு. இப்போ நான் அதை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது அந்த ஈவோ ஸ்கின்னு. இதோட அட்டாக்கிங் எஃபெக்ட் இப்படி தான் இருக்குது. ஒரு மனித கை வந்து உள்ளே வந்து புதஞ்சி எடுத்துகிட்டு போகுது. இந்த அப்டேட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த ஈவோ ஸ்கின் வந்தால் நீங்கள் எடுப்பீங்களா, அதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போ அடுத்து என்ன அப்டேட்னா ப்ரோ, ரம்ஜான் அப்டேட்டில் கன்னை காமிச்சிட்டிங்க, அந்த பண்டலை காமிங்கன்னு உங்கள் மனசில் சில பல கேள்விகள் எழுந்திருக்கலாம். இப்போ நான் அந்த பண்டலையும் காமிக்கிறேன், ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த பண்டல் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு ஒயிட் சட்டை தெரிக்க விட்டுட்டு போங்க. இப்போ வாங்க அந்த பண்டலை கீழே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ரம்ஜான் ஈவெண்ட்டில் வந்து இதுதான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிற ரிவார்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பண்டலும் அங்கே ஒரு கிளாக் மாதிரி இருக்குது, அது என்னன்னு சரியாக தெரில. அதுக்கடுத்து ரம்ஜான் ஸ்டார்ட்ஸுன்ற ஒரு பேனரும், அடுத்து ஒரு பேட்ச்சு, ஒரு ஃப்ரீ சட்டை வந்திருக்கு. கீழே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களா, கீழே ஐஃபோன் வேறு அங்கே காமிச்சிருக்கு. அது எதுக்குன்னு சரியாக எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் 3 மெசேஜ் வாய்ஸும் அப்புறம் ஒரு மேஜிக் க்யூப்பும் இருக்குது. மேஜிக் க்யூப் நம்ம சர்வருக்கு, இந்தியன் சர்வருக்கு ஃப்ரீயாக கிடைக்குமான்னு தெரில. அந்த பண்டல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், அந்த ஒயிட் கலர் பண்டல். இந்த ரம்ஜான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நல்லா சூப்பராகவே பண்ணிருக்காங்க. இதில் ஸ்பெஷல் என்னென்னா அந்த மாஸ்க்கு தான். மாஸ்க்கு கொஞ்சம் ஒயிட் கலரில் பண்ணுறது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் யோசிக்கிறேன். உங்கள் ரம்ஜான் அப்டேட்ஸை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நம்ம சர்வரை பொறுத்தவரை, இந்தியன் சர்வரை பொறுத்தவரை எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீயாக கிடைக்காது. இந்த ரம்ஜான் அப்டேட்டில் நம்ம இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் இந்த ஒயிட் கலரில் இருக்க பண்டல் ஃப்ரீயாக கிடைக்குது. மிச்சம் எல்லாத்துக்கும் டாப்அப் பண்ணுற மாதிரி தான் வரும்ன்ட்டு நம்ம கரீனா அஃபிஷியலாக சொல்லியிருக்கான். இதே மாதிரி வேறு அப்டேட் அடுத்து என்ன பார்க்கலான்னா,
OB49 அப்டேட் என்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் இந்த அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். OB49 அப்டேட் வந்து OB48 இந்த மாதிரி ரொம்ப கோலாகலமாக இவனை பண்ணி வச்சுருக்கானுவோ. OB49 எப்படி வரும்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த டேட்டை வேணால் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த டேட் என்னென்னா May 21. அப்படியா ப்ரோன்னு சொன்னால் சத்தியமாக அப்படி தான். கரீனாகாரா அஃபிஷியல் பேஜில் May 21, அதாவது May 21 தான் OB49க்கான டேட்டு. அதாவது நீங்கள் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்து எல்லாம் ஜாலியாக இருக்கிறப்ப இவன் நல்லா அப்டேட்டை விட்டு காசு சம்பாதிக்கலான்னு பார்க்குறான். அவ்வளோதான். அந்த OB49 அப்டேட்டில் வரப்போகிற ஒரு சூப்பர் எமௌண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவன் நம்ம காசை கரைக்க என்னென்னலாம் பண்ணுறான்ட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த எமௌண்ட் இப்போ நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். தான் அந்த எமௌண்ட்டு நல்லா தாளாட்டுற மாதிரி கீழே பச்சை பசங்க புல்லோட டியோ எமௌண்ட்டு தான் நெக்ஸ்ட்டு வரப்போகுது. இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போகலாம். அடுத்த அப்டேட் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர் இந்தியா வருதுன்ட்டு சில பல பேர் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் இந்தியா இன்னும் முழுசாக எப்போ வருதுன்ட்டு கரீனாகா அஃபிஷியலாக சொல்லலை. இருந்தாலும் அது வந்த உடனே தலை கேரக்டர், அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம கேமில் ட்ரெண்டில் இருந்த தலை கேரக்டர் விஸ்லிஸ்ட்டில் வச்சுருந்தா சூப்பர் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த நேரத்தில் தலை கேரக்டர் பற்றின ஒரே ஒரு தலை கேரக்டர் மட்டும்தான் அப்புறம் ஒரு அமௌண்ட்டு கூட சேர்த்து வந்தது. இப்போ அதில் இருக்கிற அமௌண்ட்டு, அந்த பண்டலு, அப்புறம் வரப்போகிற சில பல கன் ஸ்கின்ஸ் இதெல்லாம் பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நான் அதை உங்களுக்கு ஒவ்வொன்றா ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதில் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேட்டு தான். டோனி அந்த மேட்ச்சில் ஹெலிகாப்டர் ஷாட் அடித்தப்போ யூஸ் பண்ணுற பேட்டை செய்கிறேன்ற பேரில் ஏதோ காமெடித்தனமாக செஞ்சு வச்சுருக்கானுவோ. இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கா. அடுத்து இந்த கிரெனேட் என்னென்னா ஒரு அந்த கைப்பிடி, அந்த பேட்டோட கைப்பிடி முளைச்சிட்டு இருக்கிறத வெடிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா இந்த தலைன்னு பேர் போட்ட இந்த பைக் என்னதான் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக போட்டாலும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அடுத்து இந்த தலைன்னு பேர் போட்ட இந்த ஸ்கேட்டிங் போர்டு, இதுவும் பார்க்க கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அந்த மண்டையில் போட்டிருக்க ஹெல்மெட்டில் கொஞ்சம் எஃபெக்டை போட்டு அதை கொஞ்சம் தட்டி வச்சுருக்கானுவோ. இதான் இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கா. அடுத்து ஹீரோயிக் போகிறப்ப அது கூடயே வரப்போ ஹீரோயிக் போகிறப்ப கிடைக்கிற இந்த ஹீரோயிக் எம்பெல்லாம் அந்த பேட்ச்சு. அடுத்து இது CS பேட்ச்சு, இது க்ளோவால், இது பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அடுத்து இந்த தலைன்னு பேர் போட்டிருக்க இந்த பேன். அடுத்து இந்த கன்ஸ்கின்னும் பார்க்க கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்துனா இந்த தலைன்னு போட்ட பேகு. அடுத்து இந்த ஒரு பேனர், இதுவும் வந்து ஒரு பேனர், இதுவும் நல்லா தான் இருக்குது. அடுத்து ஒரு ஹெல்மெட்டை போய்ட்டு நம்ம தலையோட ஹெல்மெட் மாதிரி பண்ணிருக்காங்க. இது level 1, இது level 2, இது level 3 பார்க்க கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா சும்மா சொல்லிக்கிறதுக்கு இல்லை, இந்த நார்மலாக எல்லா இதுலேயும் இருக்க மாதிரி அந்த தலைன்ற கேரக்டர், இந்த கேரக்டர் கூட அந்த ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இந்த போட்டால் அந்த ஹெல்மெட்டை போட்டால் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். அடுத்து இது கூடவே ஒரு அமௌண்ட்டு வரப்போகுது, மெடிடேஷன் அமௌண்ட்னு. இது கன்ஃபார்மாக வருமானு தெரியாது, வர வாய்ப்பு இருக்குது. வந்தால் நல்லா இருக்குமான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஈவெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஈவெண்ட்டை பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்னென்னா நருட்டோ சாப்டர் 1 கன்ஃபார்மாக முடிஞ்சிருச்சு. அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதாவது நருட்டோ, சாசுகே, சக்குரா, ஜிராயோ, கக்காஷி அப்படின்ற 5 ஹீரோஸ் பண்டலை வச்சு நருட்டோ சாப்டர் 1 க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நருட்டோ சாப்டர் 2, அதாவது மடரா, ஒபிட்டோ, உச்சியா அந்த மாதிரி சில பல வில்லன் கேரக்டர்ஸை இன்னும் உள்ளே விடலை. அதுக்காகவே சாப்டர் 2ன்னு நம்ம கரீனாகாரா ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணி உள்ளே விட போகிறோம். அதுக்கான ட்ரைலர் எல்லாம் வெளியே விட்டாங்க. நான் இப்போ அதோட ட்ரைலர் ஒன்று போடுறேன், நீங்கள் பாருங்கள். வீடியோவில் ஷோ பண்ணுறேன், காமிக்கிறேன், பாருங்கள் நீங்களே. அந்த அப்டேட்டில் வரப்போகிற பண்டல்ஸோட நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கனால அதில் வர வெப்பன்ஸோட நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதில் வரப்போகிற வெப்பன்ஸ்லாம் பார்த்தா அவங்க யூஸ் பண்ணுற அந்த மெட்டல்ஸ் ஆயுத மாதிரியே இருக்கும். இப்போ நான் அதை ஒன்று உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அது உண்மையாலுமே சொல்லப்போனால் நருட்டோ சாப்டர் 2 எப்போ வரும்ன்ட்டு நானே வெயிட் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது, நல்லா சூப்பராகவே பண்ணிருக்கானுவோ. நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வரதால் தான் எனக்கு இது மேலே ரொம்ப ஆசையாகவே இருக்குது. நிறையா வரட்டும். வந்தோடனே கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் எடுப்பீங்களான்னு, டாப் பண்ணியும் எடுப்பீங்களான்னு கமெண்ட்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க வெப்பனை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வர இந்த பேண்ட் ஸ்கின் பார்க்கவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் நருட்டோ அதிகமாக பார்க்குறதில்ல. அடுத்து இந்த கத்தி ஸ்கின்னு, இதெல்லாம் யாரோட ஆயுதம்னு முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கிற இந்த ஒரு பேனு, அடுத்து இது ஒரு கோடாலி, இது கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. அடுத்து 2 கத்தி மாதிரி இருக்கிற 2 வெப்பன், இதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது.
இதுக்கு மேலே என்ன அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவேன். இன்றைக்கான அப்டேட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனல் இந்த மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே காய்ஸ், பாய்.